இப்போது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இதில் இந்த யான் வந்துட்டு இங்கே பாருங்கள் 2 சைட்லேருந்தும் அன்ராவல் ஆகுது. ஸோ இது வந்து சென்ட்ரு புல். ஓகே, இப்போது இந்த சென்ட்ரு புல்லை நான் இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சென்ட்ரு புல்லை வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த வெளியே இருக்கிறத எப்படி எடுக்கணும்னு. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு உதறும் போது உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஆல்மோஸ்ட் திரும்ப ரோல் பண்ணுற மாதிரி தான். பட் இப்போ பாருங்கள், இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து இந்த சென்டர் புல்லோட மிக்ஸ் ஆகுது. ஸோ நமக்கு என்ன வேணும்னா இந்த சென்டர் புல்லோட எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் இப்போ நான் இதையும் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சென்டர் புல் வந்து இங்கே வருது, தனியாக வருது. இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. இது எல்லாமே ஒரு இது. ஓகே, இப்போ இங்கேருந்து சுற்ற ஆரம்பிங்க. ஓகே, சுற்ற ஆரம்பிக்கும் போது டைட்டாக சுற்ற ஆரம்பிங்க. ஓகே, இப்போ இது வந்து இப்போது இந்த பர்டிகுலர் யானில் ரொம்ப ஈஸியாக அன்ராவல் ஆகும். அதனால் நான் பேசிக்கலி என்ன ட்ரை பண்ணுறேன்னா, சென்டர் புல் வெளியில் வர இடத்த தவிர எல்லாத்தையும் இந்த மாதிரி டைட்டாக ரேப் பண்ண ட்ரை பண்ணுறேன். வந்து நீங்கள் சிக்க எடுக்கும் போது இந்த மாதிரி எங்கேருந்து எந்த யான் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உதறினீங்கனாலே பாதி நாட் வந்து சரியாயிடும். இப்போ இங்கே வந்துட்டோம். இந்த பாயிண்ட்ல அகெயின் இப்போ நான் இப்படி எடுக்காம இந்த சென்டர் புல் வந்து கீழே இருக்குது. இப்படி எடுக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட இந்த யான் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து நான் எடுக்கிற யான் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது இதை நீங்கள் இங்கே நாட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ இங்கே வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது சென்டர் புல் யான். அதனால நான் இதை அப்படியே க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஒருவேளை இதுலேருந்தும் உங்களுக்கு நிறையா வெளியே வந்துருச்சுன்னா இப்போ இதை வந்து இப்படி சுற்றிருக்கீங்கல்ல, இப்படி சுற்றிக்கோங்க வெர்டிக்கலாக. ஸோ வெர்டிக்கலாக சுற்றிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும் போது இந்த சென்டர் புல் பாயிண்ட் வரும்போது அந்த யான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் வெளியே வர ஆரம்பிக்கும்.